நான் சொல்லக்கூடிய இந்த பிரச்சனையானது 180% பேருக்கு கண்டிப்பாக இருக்கும். நம்முடைய ஆனஸ் சொல்லக்கூடிய ஆசனவாய் பகுதியில் உள்ள அதிகப்படியான எரிச்சல் தான். இந்த எரிச்சலானது ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்பொழுது ஃபிஷர் நானோவாக மாறலாம், அல்லது பைல்ஸா, இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகளை கொண்டு போய் விடும். நம்ம எக்ஸ்ட்ரலாக நம்ம சிட்ஸ் பாத் அந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்து ஆனஸுக்கு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இதை ட்ரீட் பண்ண வேண்டிய முக்கியமான ரூட் அப்படிங்கிறது ஒன்று மலக்குடல், அதாவது பெருங்குடல் சொல்லக்கூடிய நம்மளோட லார்ஜ் இன்டெஸ்டைன், மற்றொன்று பார்த்திங்கன்னா நம்முடைய ஸ்டமக்கோட மேல் பகுதியான எபிகாஸ்ட்ரிக் பகுதி. இந்த இடத்துல உள்ள அதிகப்படியான ஹீட்டு தான் நம்மளுக்கு ஆனஸ் வரைக்குமே அஃபெக்ட் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் இந்த பர்சன்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே கூலிங்கான இடத்துல தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளே அதிகப்படியான உஷ்ணம் இருக்கும். அவங்க இருக்கிற பிளேஸ் எப்பவுமே கூலிங்காக செலக்ட் பண்ணிப்பாங்க. அதிகமாக தண்ணி குடிச்சிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா கூல் ட்ரிங்க்ஸை ரொம்ப கூலிங்கான பொருளை செலக்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. அவங்க நாக்கோட மையப்பகுதியில் பார்த்தீங்கன்னா எல்லோயிஷ் அல்லது ரெட்டிஷ் பகுதியான ஒரு லேயர் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸ்டே ஹெல்த்தி.